யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி மேம். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலே ஒர்க் பண்றீங்க? அதுவும் இவ்வளோ சின்ன வயசுல ஒரு டிஎல் போஸ்டிங்? ஆமாம் மேம், டிஎல்ல தான் இருக்கேன். சூப்பர் மேம், கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஸ்டாஃபை உள்ளே எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்து இந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்பவே ட்ரஸ்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருந்துச்சு மேம். முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் எண்டிங்கில் தான் மேம் நான் ஜாயின் பண்ணேன். ஃபைனல் டே க்ளோஸ் ஆகுமான்னு தெரியாத அந்த ப்ராஜெக்ட் மேம். லாஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு மீரா மேம் வந்திருந்தாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் வந்தோடனே எனக்கு யாருன்னு தெரில. ஆமாம் மேம், மீரா மேம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட். ஸோ லாஸ்ட் டைமில் தான் அந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஜாயின் பண்ணேன். சூப்பர் மேம், லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறது, அதுவும் அந்த டைமில் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறதுலாம் ரொம்பவே பாசிபிள் இல்லாத விஷயம். அதை பாசிபிளாக ஆக்கிருக்கீங்க. அதுவும் மீரா லாஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் அட்டன் பண்ண வந்தப்போ அவங்கள்ட்ட நான் இதே கொஸ்டின் தான் கேட்டேன். ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க. அந்த வயசில் அவங்க மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை பற்றி தான் நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களே என்ன விஷயம் தெரில, லாஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்ட்டில் முடியலன்ற சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. மேம், அவங்க அது முடிச்சிருக்க வேண்டிய ப்ராஜெக்ட் தான் மேம். லாஸ்ட் டைம் கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்துட்டாங்க. மற்றபடி அவங்களால முடிக்க முடியாதுன்னா இல்லை மேம். லாஸ்ட் டைம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நடந்த குழப்பம் தான் அது. ஆனால் 75% அவங்க முடிச்சு வச்சிருந்ததுனால தான் மேம் அந்த ப்ராஜெக்ட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இல்லைனா பாசிபிள் கிடையாது மேம். சூப்பர். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நந்தினி. சூப்பர் நந்தினி. ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பெருமையாக பேசும்பொழுது அதை பெருமையாக எடுத்துக்காம தன்னடக்கமாக நான் முடிக்கல, அவங்க தான் முடிச்சாங்க, ஸோ பாசிபிலிட்டிஸ் அவங்க முடிச்சதுனால மட்டும்தான் அப்படின்னு பதில் சொல்கிறீங்க பார்த்திங்களா? இந்த அடக்கம் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போது. இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே நந்தினி, உங்கள் கூட ப்ராஜெக்ட் அட்டன் பண்ண யார் வந்தாங்க? லாஸ்ட் டைம் மீரா மேம் ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணும்பொழுது இன்னொரு மேம் கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் டிஎல் உங்களோட ஹெட்டு கூட வந்திருக்கணுமே. வந்திருக்காங்க மேம். ஃபஸ்ட்டு ஒரு ½ hour உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஃபோன் கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். அதனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், நானும் ஒரு ½ hour லேட்டாக தான் வந்தேன் மீட்டிங்க்கு. எஸ் மேம், என்னோட ஹெட்டு கூட வந்திருக்காங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சக்ஸஸை இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளியே வர வைக்கிறது தான் அவங்களோட ப்ளஸ்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், மேனேஜர்லேருந்து டிஎல் வரைக்கும் எல்லாரும் போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாருமே சின்ன பசங்க. உங்கள் கையில் ஒர்க்கை கொடுத்தா ஸ்மார்ட்டாக ஒர்க் நடக்குன்றத பிரகாஷ் சார் யோசிச்சு பண்ணுறாங்க. எஸ் மேம், கரெக்டாக சொன்னீங்க. அந்த கம்பெனியோட சக்ஸஸே யங்ஸ்டர் தான். அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க மேம். அவங்களையும் விட்டு கொடுக்காம தான் நடத்துவாங்க. எப்போவாது எம்டி வருவாங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும்பொழுது ஸோ அதுக்கான மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு எம்டி வந்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வருவாங்க. அப்போ ரோஹித் சாரை பார்த்து பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அவரை பார்த்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கிடையாது. இவ்வளோ சின்ன வயசில் ஒரு 15 கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாமா? அவங்க அப்பா ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவர் மீட்டிங்க்கு வருவார். ஸோ அப்போ என்னோட ஹெட்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவும் வெரி ஸ்மார்ட் ஒர்க்கர். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்ததுனால தான் அவர் பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆனார். அதுக்கப்புறம் ரோஹித் சார் தலையெடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவை விட ஸ்ட்ராங்காக மேலே வந்து நின்றுருக்காரு. அவங்க ஃபேமிலியாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க அத்தை பொண்ணு இலக்கியா இல்லை, ஸோ சிஓ ஆஃப் த கம்பெனி. எஸ் மேம். ஸோ இன்னும் பிரகாஷ் சாரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ கரெக்டான டைமிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனியில். எஸ் மேம், பேக்கப்லேருந்து பிரகாஷ் சார் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் டேரெக்டாக கம்பெனிக்குள்ளே இன்னும் வரல. ஓகே ஓகே குட். ஆமாம், உங்கள் ஹெட் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, எங்கே அவங்க? மேம் இதோ இப்போ வந்துருவாங்க மேம். அம்மா, இப்போ உங்களுக்கு ஹெட்டாக யார் இருக்காங்க? ரோஹித் சார் மேம். என்னோட ப்ராஜெக்ட் ஹெட்டு ரோஹித் சார் தான் மேம். நந்தினி, எந்த ரோஹித் சொல்கிறீங்க? உங்கள் எம்டி ரோஹித்தா? எஸ் மேம், ரோஹித் பிரகாஷ் சார் தான் என்னோட ஹெட்டு. இப்போ மீட்டிங் அட்டன் பண்ண வந்தது ரோஹித் சார் தான் மேம். சார் வந்திருக்காங்க, யாருக்குமே தெரியல. அவ்வளோ சிம்பிளாக உங்கள் கூடயே இருந்தாங்க மேம். அவர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் டைம் தான் இருந்தார். அதனால் அவரை யாரும் நோட் பண்ணல. அவர் யாரும் நோட் பண்ணக்கூடாதுன்றதில் கரெக்டாக இருந்தார். ஸோ ஃபேஸ் கவர் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் நின்றுட்டு அந்த மாதிரி தான் மீட்டிங் அட்டன் பண்ணார். ஏன்னா அவர் வந்தது தெரிஞ்சால் நிறைய இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு அவர் வந்த மாதிரி காமிச்சிக்கல மேம். ஒரு எம்டி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறது இல்லாமல் மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு டிஎல் கூட வந்திருக்காரா? எவ்வளோ தூரம் மேம் சாரு? எஸ் சந்திரலேகா மேம், வந்தப்பவே உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். பட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு பிஸியாக இருந்தீங்க. ஸோ ரிட்டன் கிளம்பும்போது உங்களை பார்த்து கிளம்பலான்னு இருந்தேன்.
எப்படி சார் இவ்வளோ சிம்பிளா ஒரு ஸ்டாஃப் கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கீங்க. மீட்டிங் அட்டன் பண்ண வந்த இடத்துலையும் நீங்கள் பெருசாக நீங்கள் யாருன்னு காமிச்சிக்கல. மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு சார். இப்போ தான் அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வருது. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் வேறு மாதிரி இல்லை சார் ஹேண்டில் பண்ணியிருப்போம். இந்த ப்ராஜெக்ட்டை எங்கள் சைட்லேருந்து உங்கள் கம்பெனிக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட் சார். உங்களுக்கு கொடுக்குறத நாங்கள் தான் பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி தரீங்க. ஸோ உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் ஆகட்டும், ஒர்க்கோட அவுட்புட் ஆகட்டும், எல்லாமே பெஸ்ட்டு சார். அப்படி இருக்கிற நீங்கள் ஒரு கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கீங்கன்றதை கேட்கும்போது எனக்கு ஷாக்காக இருக்குது சார். உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே. மேம் சந்திரலேகா மேம் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேம். ஒரு ஸ்டாஃப் கூட மிங்கிள் ஆகி இருக்கும் பொழுது தான் அவங்களோட ஒர்க் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கம்பெனியில் என்ன ஒர்க் நடக்குதுன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மேம் நான் வந்தேன். சார் இவ்வளோ சிம்பிளான ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ புரியுது சார். எல்லா டைமும் எல்லாரும் சொல்லும்பொழுது நானும் யோசிச்சிருக்கேன், இவ்வளோ சின்ன வயசில் ஒரு 15 கம்பெனிக்கு எப்படி இவர் எம்டியாக இருக்காருன்னு. இப்போ தான் சார் புரியுது. ஒர்க்கை நீங்கள் இறங்கி கற்றுக்குறீங்க. அதனால தான் உங்கள் ஸ்டாஃபும் சரி நீங்களும் சரி எப்போவுமே ஒரு லெவலில் இருக்கீங்க. தேங்க்யூ மேம். எல்லா கிரெடிட்டுமே என்னோட ஸ்டாஃபை தான் சேரும். ஸோ என் கம்பெனியில் கடமைக்குன்னு ஒர்க் பண்ணாமல் எல்லாருமே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால தான் என்னோட சக்ஸஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you சார். ஐம் ஆல்சோ சந்திரலேகா மேம். ஓகே சந்திரலேகா மேம், இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம், பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் நான் அட்டன் பண்ண வரும்பொழுது நான் பார்க்குறேன். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைய மீட்டிங்கே ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை சார். நாளைக்கு மார்னிங் ஜஸ்ட் இன்னொரு 1 hour மீட்டிங் இருக்குது. ஸோ அதுவும் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியும். ஸோ மீராமா வரும்பொழுது கூட இந்த மாதிரி டேஸ் ஆகிருக்குல்ல சார். 1 or 2 டைம்ஸ் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ அந்த மாதிரிலாம் மீட்டிங் வந்து எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ அவங்க இருந்து தான் அதை லேர்ன் பண்ணிட்டு போவாங்க. எஸ் ஐ நோ சந்திரலேகா. ஸோ டுடே மீட்டிங் கம்ப்ளீட் ஆகலையா? இல்லை சார், நீங்கள் மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணல, அதனால உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ ஆஃப் தான் இருந்தீங்கன்ற மாதிரி நந்தினி சொல்லியிருந்தாங்க. ஸோ மீட்டிங் எண்டிங்கில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். மீட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ டுமாரோ மீட்டிங்கோட கண்டினியூஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு மீட்டிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வேறு வந்திருக்கீங்க. நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பார்ட்டி சார் எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம்ல. ரோஹித் பிரகாஷ் பார்க்குறதே பெரிய விஷயம் சார். உங்கள் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சதே நாங்கள் ரொம்ப எங்களோட ப்ளஷராக நினைக்கிறோம். ஸோ நீங்களும் இருந்து எங்களோட பார்ட்டி தென் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கிளம்பலாம்ல சார். Yeah, that's correct. But tomorrow I have some work. சார் ப்ளீஸ் கன்சிடர் மை வேர்ட்ஸ். ஸோ ரோஹித் பிரகாஷ் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் சார். அதுவும் சிம்பிளாக மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டிஎல் கூட. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஸோ டுமாரோ 1 day தானே சார். ப்ளீஸ் எங்களுக்காக சார். Okay, Chandralekha. I considered your words, but I have some time. ஓகே சார். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இல்லை நந்தினி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்களும் மீட்டிங் நாளைக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவேன் சார். பட் நந்தினி மீட்டிங் அட்டன் பண்ணிடுவாங்களா சார்? Yeah, sure. ஓகே சார். ஐ எம் லீவ் இட் நவ். பை நந்தினி. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எப்படி ஸ்டே பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. மீட்டிங் டுமாரோ அட்டன் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. சின்ன பழத்தனமாக ரீசனை சொல்ல முடியாது. இவர் என்னடான்னா பார்த்துட்டு போயிட்டாரு, எதுவும் சொல்லலை. நம்ம அட்டன் பண்ணுவோன்னு அவர் வாயை திறந்து சொல்லலை, அவர் அட்டன் பண்ணுறோன்னு அவர் வாயை திறந்து சொல்லலை. ஐ ஹாவ் சம் டைம்னு மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறது? வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கிறது? தங்குறதா இருந்தாலும் எப்படி தங்க முடியும்? ஏய், விஷயம் தெரியுமா? என்ன சார், என்ன விஷயம்? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி சைட்லேருந்து ப்ராஜெக்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு வந்திருந்துச்சுல, பார்க்க கூட செம்ம அழகாக இருந்துச்சு சார். ஆனால் யாருக்கிட்டையும் பேச மாட்டுது, சிரிக்க மாட்டுது. ஒரு பொண்ணு மட்டுமா வந்திருந்தது, கூட ரோஹித் பிரகாஷே வந்திருந்தாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? ரோஹித் சார் நான் பார்க்கவே இல்லையே. பார்க்குற மாதிரி அவர் ஃபேஸை யாருக்கும் டிஸ்பிளே பண்ணலை. ஸோ அவர் மறைஞ்சு தான் மீட்டிங் அட்டன் பண்ணாரு. அவர் இருந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கவும் இல்லை. மீட்டிங் டைமில் எழுந்து வெளியில் போயிட்டாரு. சார் இந்த அளவுக்கு ஒரு மீட்டிங் அவர் வந்து அட்டன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லையே சார். எல்லாரோட கேள்வியும் இப்போ அதுவாக தான் இருக்கு. ரோஹித் பிரகாஷ் வந்திருக்காருன்றதுக்காக நாளைக்கு ஸ்பெஷல் பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பின்ன இருக்காதா சார்? எவ்வளோ பெரிய மனுஷன், அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்திருக்காரு, அவரை மிஸ் பண்ணிடுவாங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன், அவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ரோஹித் பிரகாஷ் யாரையும் ஏறெடுத்தே பார்த்தது கிடையாது. ரோஹித் பிரகாஷ் இந்த மாதிரி சிம்பிளான மீட்டிங்கை அட்டன் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பொண்ணு கூட, அதுவும் சாதாரண டிஎல் கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்து தான் யாருன்றதை காமிச்சிக்காம அந்த அளவுக்கு இருக்கணுன்றது என்ன அவசியம்? ஆமா சார், நீங்க சொல்றபடி யோசிச்சா ஏதோ பாயிண்ட் இருக்கிற மாதிரி தானே தோணுது. ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு, அவருக்கு சுத்தமா யாருக்கிட்டையுமே பேசுறது பிடிக்காது. நானும் கேள்விப்பட்டேன் சார், ஒரு சில பேர் சொல்லி. ஸோ வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, அவர் தான் மேரேஜ்க்கு எதுவும் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ எனக்கு மேரேஜ் வேணானே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க.
இப்ப சொல்லு, நான் ஏன் சந்தேகப்பட்டேன்னு உனக்கு தெரியுதா? அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. அதுவும் இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ இடிக்குதுல. சார், நீங்க வேற தப்பாலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அவர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்தே பார்க்க மாட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கறாருன்னா அவரோட டேலண்ட் மட்டும் இல்ல, அவரோட டிசிப்ளினும் தான். டிசிப்ளின்லாம் அழகான பொண்ணு முன்னாடி தோத்து போயிடும். இது வரைக்கும் நீயே சொல்ல, அந்த கம்பெனில இருந்து எத்தனையோ மேனேஜர்ஸ், எத்தனையோ டிஎல், எத்தனையோ பேர் மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ரோஹித் இது வரைக்கும் வந்திருக்காரா? அப்படி இருக்கும்பொழுது இந்த பொண்ணு கூட வந்திருக்காரு அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குல்ல. விஷயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டேய், அங்க பாரு, அந்த பொண்ணே வந்து பின்னாடி நிக்குது. அட ஆமா, இந்த பொண்ணு தான் வந்திருந்தது. எங்கே போனார்னு தெரியலையே. வெயிட் பண்ணணும்னு கூட சொல்லிட்டு போல. அவர் மாட்டுக்கும் போயிட்டாரு. என்ன சார், நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கட்டுமா? பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்காடா. அங்கிருந்து பார்க்கும்போது கூட அவ்வளவா நான் இவ்வளோ நோட் பண்ணல. இப்போதான் கிட்டக்க வச்சு நோட் பண்றேன். ஆளு செம்மையா தான் இருக்கா. அதனால தான் ரோஹித் பிரகாஷே விழுந்திருக்காரு. பேச்சு கொடு. நீ சொல்ற மாதிரி ரோஹித் பிரகாஷ் கரெக்டான ஆளு தான். எந்த பொண்ணு மேலேயும் இது வரைக்கும் விருப்பப்பட்டது கிடையாது. இந்த பொண்ணு மேலேயும் விருப்பப்படாம தான் இருந்திருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணு மேல நம்ம விருப்பப்படுவோம் அப்படின்றீங்க? அப்படிதான்றேன். கூப்பிடுறா, பேசு. பேச்சு கொடுத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வளைச்சு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹாய் மேடம். யார் சார் நீங்கள்? என்ன கூப்பிடுறீங்க? நான் ஒரு பெரிய கம்பெனில டிஎல்ல தான் இருக்கேன். தோ சார் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றாரு. சரி சார், அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்படிலாம் ஒரு அழகான டிஎல் எங்க கம்பெனிலலாம் இல்லையே. அதனால தான் உங்ககிட்ட பேசுறோம். என்ன இப்படி பேசுகிறாங்க? சார், உங்கள் லிமிட்டோட பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் லிமிட் இல்லாம பேசினா மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஆமா, ரோஹித் பிரகாஷ் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது ரோஹித் பிரகாஷ் ஒரு சாதாரண டிஎல் கூட மீட்டிங் அட்டன் பண்ணலாம் சான்ஸே கிடையாது. யார்கிட்ட சொன்னாலும் ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ரோஹித் பிரகாஷ் ஒரு டிஎல் கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. அந்த டிஎலும் ரொம்ப கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்காங்க. என்ன விஷயம்? சார், டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட், ஓகே? நல்லாவே பேசவும் செய்றீங்க. சார், இந்த ப்ராஜெக்டோட ஹெட் அவர். ஸோ தட் ஒன்லி அட்டன் த மீட்டிங், ஓகே? ஸ்மார்ட்டா தான் பேசுறீங்க. இப்படி பேசிதான் ரோஹித் பிரகாஷும் உங்க கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். டிஎல் கூட எம்டி மீட்டிங் அட்டன் பண்ண வந்ததை யாராவது பிலீவ் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ இந்த பில்டிங்ல ஹாட் டாபிக்கே ரோஹித் பிரகாஷ் ஒரு டிஎல் கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்தது தான். ஏன் சார், ஒரு எம்டி லேர்ன் பண்ணுன்றதுக்காக கூட மீட்டிங் அட்டன் பண்ண வரலாம்ல? ஏன் நார்மல் ஸ்டாஃப் கூட ஒரு எம்டி மிங்கிள் ஆகிறத நீங்களாம் பொறுத்துக்க மாட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி பொறுத்துக்காததுனால தான் இன்னும் நீங்களாம் சின்ன கம்பெனியாகவே இருக்கீங்க. ரோஹித் சார் மாதிரி ஸ்டாஃப் கூட மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. நீங்களாம் எங்கே சார் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க? ஆமா ஆமா, நாங்களாம் பெரிய இடத்துக்கு போக முடியாது தான். உங்களை மாதிரி எங்களுக்கு தான் பேச தெரியாது. உங்களை மாதிரி அழகும் தான் எங்கள்கிட்ட இல்லையே. உங்களை மாதிரி பொண்ணா பிறந்து இப்படி ஒரு அழகை வச்சிருந்தா ரோஹித் பிரகாஷ்ல யார் வேணாலும் கைவசம் வருவாங்க. சார், கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? உண்மையை சொன்னா உனக்கேமா கோவம் வருது? ரோஹித் பிரகாஷ் உன் அழகுல மயங்கி போய் தானே இப்படி வந்திருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய மனுஷன் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அவர் எப்படிமா நீ கவுத்த? ஏய், யார் மேல கை வச்ச? ஒரு பொண்ணை தப்பா பேசினா எவன் மேல வேணும்னாலும் கை வைப்பேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? என்னோட கேரக்டரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 5 மினிட்ஸ்ல நீ ஜட்ஜ் பண்ணிட்ட. ஏன் ஒரு பொண்ணு கூட ஒரு எம்டி வரக்கூடாதா? ஏன் அப்படி எம்டி வந்தா அந்த பொண்ணு டேலண்டான பர்சன், அதனால அந்த பொண்ணு கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட், அதனால மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவர் இறங்கி அந்த வேலையை கத்துக்கணுன்றதுனால மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காருன்னு நிறைய ரீசன் சொல்லாமே. ஏன் அந்த மாதிரி ரீசன்லாம் உங்களுக்குலாம் தோணாதா? தோணலாம், நல்லாவே தோணலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ரோஹித் பிரகாஷ் மாதிரி ஆளுலாம் வராரு அப்படின்னா இப்படிதான் சந்தேகப்படுவோம். உன் மேலதான் சந்தேகப்பட முடியும். இதோ பாரு, உனக்கும் அதேதான். வந்து ஒன்னையும் அறையறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டுலாம் நான் எங்கேயும் நிற்க மாட்டேன். ஒரு பொண்ணு தானே, என்ன வேணாலும் பேசலாம். காதில் வாங்கிட்டு அழுதுட்டே போயிடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசணும்னு நினச்சிங்க, எவனா இருந்தாலும் சரி தொலைச்சு கட்டிடுவேன். ஏய், சி வாய மூடு. ஆனடக்கணும் பெண்ணடங்கணும் எழுதி வச்சவ யாரு? ஆண்களை விட பெண் பல படி வீறு கொண்டவ பாரு. ஊர் பதறட்டும், ஆள் சிதறட்டும், வாய் கதறட்டும், மத்துமீறு பால் நழுவட்டும், கை தழுவட்டும், நீ வெறி. காதில் வாங்கிட்டு தான் மேலே ஏறி வந்திருக்கேன். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வேலைக்காவாது. ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போலாம். கூட யார் வந்தா என்ன? அவ ஒழுக்கமானவன அவளுக்கு தெரிஞ்சா போதும், அவ ஃபேமிலிக்கு தெரிஞ்சா போதும். உங்களை மாதிரி தரகுறையான ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க என்ன வெளியில வர யோசிக்கிறாங்க, 4 இடத்துல பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இந்த நந்தினி கிட்ட தப்பா பேசினா கொன்னு போட்டுருவேன். இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா? ஒரு பொண்ணு திமிரா இருக்கா அப்படின்னா அந்த திமிருக்கு பின்னாடி அவளோட ஒழுக்கமும் நேர்மையான குணமும் தான் இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. என்னோட திமிருக்கு பின்னாடியும் என்னோட ஒழுக்கம் தான் இருக்கு. அதை நான் யாருக்கும் ஸ்டேஜ் போட்டு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிலல, ஆப்போசிட்ல நிக்கிறவங்க யாருன்னு தெரிலல, அவங்களால எப்படி எழுத்து பேசணுன்றது தெரியாம தான் பேசிட்டு இருக்கல்ல. அமைதியா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கக்கூடாது. இது ஆப்போசிட்ல நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனையும் நம்ம ஒழுக்கத்துக்கு ஒரு பிரச்சனையும் வரும்பொழுது பேசிதான் ஆகணும்னா பேசிதான் ஆகணும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பெரியாளு, அதனால நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. டேய் போடா, ஏன்டா இன்னும் வேடிக்கை பார்த்து நிக்கிறேன்? அங்கதான் அவளுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுதுல்ல. போடா, தேவையில்லாம பேச போறாங்க. அவளே கரெக்டா தான் மச்சான் பதிலடி கொடுக்குறா. இவ்வளோ தைரியமான பொண்ணுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், உன் செக்கிங் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, போடா. சைலண்டாரு சஞ்சய், ஒரு 5 minutes. மாதிரி சாக்கடைங்க பேசுறதெல்லாம் நான் காதுல வாங்கி அப்செட் ஆக மாட்டேன். சாக்கடைங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர காதுல வாங்கிட்டு அழுதுட்டு போற பொண்ணு நான் கிடையாது. இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள உன்னை அசிங்கப்படுத்தி காட்டுறேன். ஓகே, உங்க பெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எனக்கு வர பிரச்சனை எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். எதிரி இடத்தில் எகிரி அடிக்க பாடம் எடுக்கும் பாரு. எத்தனை பேர் வளைச்ச போதும் திமிரி பொத்து நீ சேரு. நீ புலிகுட்டி போ தடதட்டி வா பகை நெட்டி தள்ளி விட்டு. நீ இளவட்டம் தீ பரவட்டும் ஓ ஒளிவட்டம் என்ன காட்டு. ஏய் சஞ்சய், தெரிக்க விடுறாடா. இவளுக்கெல்லாம் யாரு துணையும் தேவையில்ல மச்சான். இவளே இவளை பார்த்துப்பா. அவனை என்ன அடி அடிச்சா தெரியுமா? போ அடிச்சுட்டாளா? அவ கேரக்டரை அவன் தப்பா பேசிட்டான்னு விட்டா பாரு ஊரார. டேய், உன் பொண்டாட்டி என்னடா இப்படி இருக்கு? என் பொண்டாட்டி பின்னா அப்படிதான்டா இருக்கணும். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல எம்டி ஆக போறா. அப்படி இருக்கும்போது இந்த தைரியம்லாம் இருக்க தானே செய்யணும். அது சரி, அது சரி. ஏன் மச்சான், நைட்டு தங்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? நீ தான் எவனும் தப்பா பேசலான்றதுக்கே அடிச்சுட்டாங்கிறிய. அப்படி இருக்கும்போது நீலாம் அவளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா அவ கூட போய் பத்திரமா தங்கிட்டு பத்திரமா வா. உனக்கு பாதுகாப்பா அவ இருப்பா. என்ன, அவளுக்கு பாதுகாப்பால நீ இருக்க தேவையில்ல. அதே மாதிரி மனசுல ஏதாவது மனசுல ஏதாவது பொண்டாட்டின்னு பார்வை பார்க்கணும்னு பார்த்துட்டினா கூட அவ உன்னை அடிச்சே துரத்திடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இவ கூட போய் தங்கறதுக்கு பயமா இருக்குடா. ஏதாவது பேசிட்டான் அப்படின்னா என்னையும் அரைஞ்சிருவாளோ. வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க சொன்ன ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம். அதனால பார்த்து இருந்துட்டு வாங்க. ரோஹித் பிரகாஷ் அடி வாங்கினாருன்ற அசிங்கம் நம்மளுக்கு தேவையில்ல. வரலாறு பேசவும் கூடாது. இல்ல, வரலாறு பேசக்கூடாதுல்ல. கண்டிப்பா பேசக்கூடாது மச்சான். ஆமா, இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. அவ ஒன்ன தேவையாடா இந்த பிரச்சனை பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எதுவும் கூப்பிடலையா? மச்சான், ஒரு பார்வை கூட தேடலடா. அவனுங்க பேசணுன்னே டைரக்டா வாய் பேசிட்டு அவனை அடிச்சுட்டு திரும்ப எங்கேயோ என்ன காணன்னு தேடிக்கிட்டு இருக்காளே தவிர அந்த பிரச்சனைக்காக எனக்கு சப்போர்ட் வாங்கன்னு சொல்லி தேடுற மாதிரிலாம் தெரிலடா. சூப்பர் 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 பொண்ணுன்னு. அதனாலதான் இந்த வயசுல டிஎல்லாம் இருக்கா. கரெக்டு தான். இல்ல, என் தம்பி எவ்வளோ டேலண்டா அண்ணியை கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தியா? திருத்தம் தலைவரே, திருத்தம். அவங்க அப்பா அப்படி புள்ளைய பெற்று அவ்வளோ தைரியமா வளர்த்து அவ்வளோ அழகா படிக்க வச்சு டேலண்டா வளர்த்துருக்காரு. புரியுதா? இதுல டேலண்டா இருந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க தம்பி கூட்டு வந்தாரா? பட் வாய்ப்பு கொடுத்தது நாங்க தான் டிஎல்லாம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி இல்லைன்னா டிஎல்லாம் வரண்டா. கொஞ்சம் தன்னடக்கம்னு அவகிட்ட போயிட்டு நீ மாட்டுக்கும் உனக்கு டிஎல் போஸ்டிங் கொடுத்து நாங்க தான் வாழ்க்கை கொடுத்தோன்னு சொல்லிட்டு போற. போடா உன் ஜாப் நீன்னு சொல்லிட்டு அங்கவே ரிசைக்னேஷனை போட்டு உன் கையில கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பா பஸ் ஏறி. என்ன கொஞ்சம் செய்வா மச்சான். இதோ பாரு ரோஹித்து, உண்மையெல்லாம் வந்து விசாரிச்சுக்கலாம். ஆஃபீஸில் அடி வாங்கினா கூட நான் வந்து காப்பாற்றிடுவேன். தனியாக அடி வாங்கிட்டு வராத சாமி. அதனால அடக்க உடக்கமாக இருந்துட்டு பொண்டாட்டியை பத்திரமா ரிட்டர்ன் கூட்டிட்டு வாங்க. இப்போதைக்கு அவங்க பொண்டாட்டி கூட இல்லை, நீங்கள் டிஎல் பார்வையே பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்படி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறீங்களா இல்லை என்ன பிளான்ல இருக்கீங்க? அப்ப என் பொண்டாட்டி கிடையாது அவன். இந்தா இப்போதான் ஒருத்தன் அடி வாங்கினான்ற. அப்படி இருக்கும்போது ஒன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிருவாடா. அதனால கம்மன் இருடா ரோஹித்து. சரி, ட்ரை பண்றேன்னா. சரி, சேஃபாக இருந்துட்டு சேஃபாவா. அதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடு. நீ போயிடுன்னு சொல்கிறேன், நான் போகிறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணலான்னு தெரியலையே. இதுக்கப்புறம் போய் அவகிட்ட பேசினா தான் தெரியும். அவள் சொல்கிற முடிவில் தான் தெரியும். ஏற்கனவே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரல, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு கிடந்தா. என்ன பண்ணுறான்னு தெரியலையே. போய் பேசினா தான் தெரியும். ஏய், அப்படியே அந்த புள்ள தங்குறதுலாம் ரிஸ்க்கு. எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா ஒழுங்காக கூப்பிட்டுட்டு வந்துட்டு ரோஹித்து. ஏன்னா கீர்த்தனாவும் சொன்னான், தேவையில்லாமல் இந்த மாதிரி மாட்டினா எங்கள் அப்பா இன்னும் கடுப்பாயிடுவாரு. அதனால டீசெண்டாக மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் கீர்த்தனா பேசினான். அதனால நந்தினி என்ன முடிவு சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. கன்வின்ஸ் பண்ணிலாம் பேசாத. அப்போ மீட்டிங்க எதையாவது சொல்லி சமாளிடா, பார்த்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணதுனால செகண்ட் டே அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது தெரிஞ்ச உண்மைதான். இன்னும் மீட்டிங்கே போகாமல் இருந்திருக்கணும். போயிட்டு இப்படி பேக்கப் படிக்கக்கூடாது தான்.
சரி, நீ ஏன் இன்னும் ஓரமா நின்று யோசிச்சுட்டே இருக்க? போய் நந்தினி கிட்ட பேசு, அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரி, நான் எதா இருந்தாலும் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு ஃபோன் எடு. இதோ பாரு, நேற்று நைட்டே நான் தூங்கல, நீ தான் இன்னைக்கு இல்லைல்ல, இன்னைக்கு நைட் வச்சு நான் தூங்கிக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்பேன், ஃபோனை வை நாய. இவளெல்லாம் ரிட்டன் கிளம்புறதுக்குள்ள அசிங்கப்படுத்தணும்டா. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பேச்சு பேசிட்டா, அதுவும் என்ன அறைய வேற செஞ்சுட்டா. இவளுக்கு நான் ஒரு பாடம் புகட்டியே தீர்வேன். 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். இவெல்லாம் வாய் அடக்குவா. மீட்டிங் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் தானே ஆகியிருக்கு, வரதானே போறா, பார்த்துக்கலாம். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. அங்கே அவ்வளோ பேச்சு பேசிட்டு ஒருத்தனை பொரட்டி எடுத்துட்டு இங்கே வந்து இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி உட்காந்துருக்கா பாரு. இவள்கிட்ட நம்ம என்ன கேட்போம் இவன் நினச்சிட்டு உட்காந்துருக்கா, இல்லை என்ன பதில் சொல்லலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கா. டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமான்னு கேட்டிருக்கணும், இன்னும் கேட்காம இருக்கா. அப்படின்னா இவளுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேவா? இவர் ஏன் இப்போ அமைதியாக உட்காந்துருக்காரு? என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு சொன்னா தானே தெரியும். சரி கேட்போம், வேற வழி இல்லையே. நந்தினி, என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? என்ன டிசிஷன்னா எனக்கு புரியல. இல்லை, கொஞ்சம் வேகமாக பேசுங்க, எனக்கு கேட்கல. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறீங்க? எனக்கு இவ்வளோதான் வாய்ஸ் வரும், இதுக்கு மேலே எப்படி பேச முடியும் ஒரு பப்ளிக் பிளேஸில் சவுண்டா? ஓ அப்படி, சரி சரி. பப்ளிக் பிளேஸில் இதுக்கு மேலே சவுண்டாக பேசக்கூடாதோ? ஏன் இத்தனை கம்பெனிக்கு எம்டியாக இருக்கீங்க, இது கூட தெரியாதா? ம் கரெக்டு தான் கரெக்டு தான். சரி ஓகே. ஸோ டுமாரோ மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா ஸ்டே பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் போகணும். வர்றா, உங்களுக்கு ஓகேவா? அவாய்ட் பண்ண முடியாதுல்ல சார், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வேறு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து வந்தாங்க, 1 டே மீட்டிங் மட்டும் தான் அட்டன் பண்ணாங்க, 2nd டே மீட்டிங் அட்டன் பண்ணல, கிளம்பி போயிட்டாங்க, எந்த ரெஸ்பாண்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நேம் தானே சார் வரும். நம்ம என்ன தான் அர்ஜென்ட் ரீசன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்காக வேறு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலாம் சார். ஓகே இல்லை உங்களுக்கு? ஓகே தான் சார். வீட்டில் பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் எம்டி கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்தேன்னு சொல்லலை, நார்மல் ஸ்டாஃப் எல்லார் கூடயும் தான் மீட்டிங் அட்டன் பண்ண வந்தேன்னு சொல்லியிருந்தேன். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் போய் சொல்ல வேண்டியதாக தானே சார் இருக்குது. அதனால் அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு நைட் வந்துருவல்லன்னு கேட்டாங்க, வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி வர்ற ஊர் நந்தினி. ஸோ கிளைண்ட் மீட்டிங் நிறையா நான் இந்த ஊரில் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நான் வந்தால் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஹோட்டல்லாம் எதுவும் புக் பண்ணது கிடையாது. கெஸ்ட் ஹவுஸ்ன்றதை தாண்டி அடிக்கடி மீட்டிங் அட்டன் பண்ண வரும்போது நான் நிறைய டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதுவுமே நான் வாழ்ந்துட்டுருக்கிற வீடு தான். அப்பப்போ மீட்டிங் வர்றப்போ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லைல்ல? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணணும், பண்ணிவிட்டு கிளம்பலாமா? பர்ச்சேஸ் பண்ணணுமா? ஆமாம் சார், நான் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஸோ டுமாரோ மீட்டிங் இருக்குது. ஸோ எனக்கு ட்ரெஸ் அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு கிளம்பலாமா? ஆமாம், அதை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு ட்ரெஸ்ஸஸ் என்னோடய திங்ஸ் எல்லாமே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களுக்கானது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே கிளம்பலாம். ஓகே சார். உன்னை நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்றதே என்னால் இன்னும் முடியாத விஷயமா இருக்குது. அறிவாகவும் இருக்க, அழகாகவும் இருக்க, திமுறாகவும் இருக்க. நந்தினி, நான் இந்த மாதிரி ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது என்னோட மிஸ்டேக்கும் கிடையாது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்கல்ல? பிலீவ் பண்ணுறேன் சார், இதில் உங்களோட மிஸ்டேக் எதுவும் கிடையாது. நார்மலாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்த மீட்டிங்க்கு. அது உண்மை தான். மற்றபடி இந்த மாதிரி ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வரும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே சார், நோ இஷ்யூஸ். ஆனால் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும்டி. நீ கத்தினாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு இன்னைக்கு விட்டால் வேறு என்றைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அமையாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் பேசணும், நிறையா பேசணும். இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா நீ ஸ்டே பண்ணியிருப்பன்றதுலாம் பாசிபிள் கிடையாது. நான்றதுனால தான் நீ ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதையும் தாண்டி நான் எப்படி உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேனோ, உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அதே மாதிரி தான் நீனும் நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உண்மையை சொல்கிறேன், நீ சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட பேச போகிறேன், நீயும் என்கிட்ட பேச போகிற, வேறு வழி கிடையாது. உன் மனசில் இருக்கிற வலி, வேதனை எல்லாம் வெளியில் வருதுன்னு பார்க்குறேன். நீ சிரிக்கணும் நந்தினி, நீ சிரித்து ஒரு டைம் ஆச்சு நான் பார்க்கணும்.
என்னதான் மார்னிங் சஞ்சய் நானும் காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட வலி உன்னை சிரிக்க விட மாட்டுது. நீ நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நார்மலாக ஒரு பர்சன் கிட்ட பேசிக்கூடும் நான் சிரிச்சு பார்த்தது இல்லடி. உன்னோட சிரிப்பை நான் பார்க்கணும். சார் கிளம்பலாமா? கிளம்பலாம் நந்தினி. ஏதோ ஏதோ ஒன்று எனக்குள்ளே நுழைந்து ஆயுள் ரேகை நீளச் செய்கிறது. காதல் ரேகை ஒன்று இதயத்தை திறந்து செல்லமாக மிரட்டி செல்கிறது. உயிரே என் உயிரே